நடக்கும்போது நடுவுல என்ன அணில் கொஞ்சம் அவர் வந்து மேடையில கேட்டாரு. அதனால உடனே மேடைக்கு வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி கேட்கும்போது சகோதரர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அண்மையில நடந்த எந்த ஒரு சிக்கல் குறித்தும், குறிப்பா திமுகவை விமர்சிக்கிற நீங்க தூய்மை பணியாளர்களை எப்படி நடத்துச்சு திமுக அரசு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் வந்து விஜய் அவர்களை பார்ப்பதற்காக இந்த கூட்டம் கூடுது, அந்த கிரேஸ் இருக்கே தவிர்த்து அவர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யக்கூடிய நேரத்துல கட்டாயம் அவர்களுடைய கவனம் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும். திமுகவையும் பாஜகவையும் எந்தெந்த விஷயத்துல எதிர்க்கிறாரு அப்படிங்கிற பார்வையில அவங்க பார்க்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு வார்த்தையை கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் கவனிக்கல. அவர் பேசும்போது நம்மளுடைய கூட்டங்கள்ல சீமான் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆழமா கவனிப்பாங்க. நாம ரொம்ப 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 அரசியல் தெளிவு, அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டமா நம்ம இருக்கிறோம். அரசியல்னா என்ன, எதற்கு தேவை அப்படிங்கிறத புரிந்த ஒரு இளைஞர் கூட்டமாக நம்ம இங்க இருக்கோம். அப்படிங்கிறது நம்ம அவங்கள பத்தி பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. ஒரு விழுக்காடு வாக்கு கூட நாம் தமிழர் கட்சிக்கு போடக்கூடியவர்களுடைய வாக்கு கட்டாயம் வேற யாருக்கும் போய் சேராது அப்படிங்கிறத கடந்த காலத்துல எல்லா தேர்தலையும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய பாத்திமா பர்ஹானா அவர்களை சந்தித்து சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு குறித்து பேச இருக்கிறோம். மருமகளே வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அரசியல் மாற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஜய் எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் முன்வைத்து பேசவில்லை. அரசியல் கருத்துக்களை முன்வைத்து அல்லது மக்களுக்கான கருத்துக்களை முன்வைத்து பேசுவதை விட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் வருகிற செய்திகள், தங்களை யாரெல்லாம் தாக்கி பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு வேலையை அவர் அந்த மாநாட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது ஒரு அரசியல் மாநாடு போல இல்லை, ஒரு நடிகர் தன் ரசிகர்களை சந்தித்து பேசுவது போல இருந்துச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே எனக்கு யாருமே முதல்ல அப்ரிஷியேட் பண்ணி தான் பழக்கம். அது எனக்கு பிடிக்கும். அது அவங்க முதல்ல அப்ரிஷியேட் பண்ணி தொடங்கணும் அப்படின்னு. ஆனால் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இது இரண்டாவது மாநாடு. அவர்கிட்ட இருக்கிறது சும்மா ஒரு நமக்கு தெரியும், ஊடகங்கள் எல்லாம் விஜய் சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்போ கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் சகோதரர் விஜய் அவர்களை இந்த ஊடகங்கள் காண்பிப்பது என்பது நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு மிதமிஞ்சிய அளவுல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை மக்கள் தேடி நின்றுட்டு இருக்கிற இந்த வேலையில இரண்டாவது மாநாடுன்னு சொல்லி இவ்வளவு பணத்தை செலவு செய்து இவ்வளவு பேரை ஒன்று கூட்டி அவங்கள ஒன்று திரட்டி, ஆனால் ஒரு உப்பு சப்பு இல்லாம ஒரு விஷயத்த நம்ம 2 மணி நேரம் நடத்திருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். மாற்றம்னு எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல ஐயா கமல்ஹாசன் அவர்கள் என்னெல்லாம் சொல்லி வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவரும் இதே மாதிரி ஐயா எம்ஜிஆர் பாடலை தான் பாடி வந்தாரு. ஒரு காலம் வரும் அப்படின்லாம் பாடி வந்தாரு. இன்னைக்கு இவரும் அதே பாட்டை தான் பாடி வந்திருக்காரு. அவர் டார்ச் லைட்டை எடுத்து டிவியில அடிச்சாரு, நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு யாருடைய தயவுல அவர் எம்பி ஆகி இன்னைக்கு ராஜ்யசபால இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது சகோதரர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலேயே அவர் எடுத்து ஆரம்பிக்கும் போது சிங்கம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க கொடியில 2 யானை வச்சிருக்காரு. அந்த யானையை குறித்து ஏதாவது சொல்லுவார்னா அதைய பத்தி அவர் நான் ஒரு
யானை அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அதை ஏற்று இருந்திருக்கலாம். பெரிய விலங்கு அப்படின்னும் போது நமக்கு யானை தினமா நினைவுல வருது. அவங்க கொடியிலயும் இருக்கா, நான் அதை குறித்து அவங்க வந்து எதையும் பண்ணல. சரி, நம்ம வந்து நம்மளுடைய விமர்சகர்களை முதல்ல வந்து பதில் சொல்லி அமைதிப்படுத்தணும்னு நினைச்சாரோ என்னமோ. இல்ல, அண்ணன் சீமான் வந்து நான் புலிடா அப்படின்னு சொல்றாருன்னா அவர் வந்து புலி சின்னத்தை வச்சிருக்காரு. புலி வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல என்ன அணில் கொஞ்சம் அவர் வந்து மேடையில கேட்டாரு. அதனால உடனே மேடைக்கு வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி கேட்கும் போது கொஞ்சம் வேதனையா இருந்தது. கொஞ்சம் அசிங்கமாவும் அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்ப திருப்பி பார்க்கும் போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படைகளனோடு நாங்க வந்து வேட்டைக்கு வந்திருக்கோம், நாங்க வந்து இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும். கூண்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த கூண்டுக்குள்ள சிங்கம் இருந்துகிட்டே இருந்துட்டு நாங்க வந்து அதை வேட்டையாடிடுவோம் இதை வேட்டையாடிடுவோம்னா எந்த ஆண் சிங்கம் போய் வேட்டையாடிச்சு மாமா? ஆடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். பெண் சிங்கம் தானே ஆடி இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஆண் சிங்கம் அது வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெண் சிங்கம் வேட்டையாடும் போது கொஞ்சம் ஒத்துழைப்புக்கு போகும், அப்படி வேட்டையாட்டு வந்து போடுற உணவை சாப்பிடும் அப்படின்னு நமக்கு. சிங்கத்தை போய் ஊமைக்கு எடுத்திருக்கிறாரே. இல்ல, அதாவது இப்ப அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் செய்யறதுனால ஒருவேளை இது வந்து சர்க்கஸ் சிங்கமா இருக்குமோ என்னமோ தெரியல. அது மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அப்படி கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கம் வந்து ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொண்டு நம்ம வெளியில மக்கள் கிட்ட களத்துல இறங்கி வந்து அவர்களுடைய நல்லது கெட்டது அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவது என்பது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத புரியாமையே அவர் வந்து அந்த கதையை தொடங்கி இருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. முழுக்க முழுக்க முதல் மாநாடும் சரி இப்போதும் சரி முன்னுக்கு பின் முரணான கருத்துகள் கோட்பாடுகள். ஒரு கோர்வை இருக்கா, ஒரு செறிவு இருக்கா, நம்ம அவங்க என்ன இப்ப யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி மென், அதாவது அந்த கட்சியில இருக்கக்கூடிய வேற யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படின்னா சரி, அவங்களுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறதில்ல. ஆனா இவ்வளவு எதிர்நோக்கி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன மாதிரியான கருத்தை வந்து சொல்ல போறாரு, அரசியல் காலத்துல மாற்றம்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. அப்படி மாற்றத்துக்கான கருத்தியெல்லாம் அவர் என்னத்தை முன்வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயல்பாகவே எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா எந்த ஒரு பேஸும் இல்லாம இருந்தது. எம்ஜிஆர் மாசுங்கிறாரு, அங்க எம்ஜிஆருக்கும் மதுரைக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியல. எந்த மண்ணுல நிக்கிறோமா இல்ல மாநாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் சேர்த்துதான் நடத்துறாங்க, வெறும் மதுரை மக்களுக்கு மட்டும்தான் நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயமே வந்துருச்சுன்னு பாத்துக்கோங்களேன். மதுரையை பெருமையா பேசினாரு, அதெல்லாம் செஞ்சாரு. ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஓவராலா வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசினாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணாவினுடைய படத்தையும் அதே மாதிரி பக்கத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியலுடைய வரலாற்றை புரிந்துதான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க செய்த அரசியல் போலவே நான் செய்யணும் அப்படிங்கிறாரு. 1967, 77 அப்படிங்கிற 2 ஆண்டையும் கூட குறிப்பிடுறாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி இருக்கு அரசியல் களத்துல பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கிறோம், நம்ம நிறைய பேர் சொல்லும் போதும் தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீண்ட காலமா திராவிட கட்சிகளோட குறிப்பா திமுகவோட நீண்ட காலம் பயணிச்சவர், எம்எல்ஏவா இருந்தவர். நேரு வரும்போது கருப்பு கொடி காட்டி அவர் வந்து சிறைப்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து படிக்கும் போது தெரியுது. அவர் எவ்வளவு 20 ஆண்டு காலம் அரசியல் களத்துல இருந்திருக்கிறாரு. பல முறை மக்களுக்காக இருக்காரு. பஞ்சம், பட்டினி, பசி அப்படின்னு துன்பப்பட்ட காலங்கள்ல எடுத்துக்காட்டா இருக்காரு. மக்களை போய் அணுகி இருக்கிறார். சும்மா அவர் சொபிஸ்டிகேட்டடா வெறும் படத்துல மட்டும் பல பொது மேடைகள்ல பேரறிஞர் அண்ணாவோடு, கலைஞர் இந்த மாதிரி அன்றைக்கு இருந்த பெரும் தலைவர்களோடு தலைவராக இருந்து பல மேடைகள்ல பேசியிருக்காரு. ஆமா, அப்படி பேசிய ஒரு அரசியல் கட்சியை வந்து தலைவரை வந்து நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாத்துவீங்க. சரி, பட் முதல்ல அந்த மாதிரி நடந்துக்கணும்ல களத்துல. அவர் ஒரு மாஸ் லீடரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி அவருக்கு அந்த மாஸ் வந்து உருவாகுச்சு? அந்த மாஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா அவர் மக்களா இருந்தாரு, மக்களா இருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை வந்து அவர் எடுத்து குறிப்பிடுறாரு. கடந்த காலத்துல ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் போய் படத்துக்கு வந்து வாய்ப்பு கேட்ட போது இவங்க வாய்ப்பை மறுத்ததாக எல்லாம் செய்திகள் நம்மளால படிக்க. ஆனா இந்த விஜய் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் அவர்கள் இவரை ஒரு துணையா வச்சுக்கிட்டு இவரை வெற்றியடைய வைக்கணுங்கிறதுக்காக செந்தூர பாண்டின்னு ஒரு படம் நடிச்சு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த விஜய் என்பவர் வெற்றியாளனா மாறி இருக்காரு. அப்படி சரி, ஒரு நன்றி கடனை நீங்க வந்து அவங்களோட கூட நின்றுருக்கீங்களா அவங்களுடைய கஷ்ட காலத்துல அப்படிலாம் இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த மக்களுடைய வாக்கு வேணுங்கிறதுல குறி வைக்கிறீங்க அப்படிங்கறத
நம்மளால தெளிவா புரிந்து கொள்ள முடியுது. அப்ப எந்த விதத்துல இவர்கள் மாற்றம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முழுமையா தவறி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். மொத்தம் ஒரு 30 நிமிஷம் பேசியிருக்கிறார் அப்படின்னா அதுல 11 நிமிஷம் வந்து திமுகவை பத்தி, ஒரு 11 நிமிஷம் பாஜகவை பத்தி, மீதி 11 நிமிஷம் இந்த கதை, அந்த டயலாக், இந்த டயலாக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு மசாலா படம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு செறிவான ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அரசியல் ஆமா அரசு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமா மேம், இப்போ உங்களுக்கு தெரியும் மதுரையில அப்படின்னு போனா நமக்கு முல்லை பெரியாற்று பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். நீண்ட கால சிக்கல் அது. நம்மளுடைய வேளாண்மைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை சிக்கலா நம்ம அதை பார்க்க வேண்டியது. அதை குறித்து அவர் எதுவுமே பேசல. காவிரி சிக்கல் குறித்து பேசல. கச்சத்தீவை பற்றி பேசக்கூடிய சகோதரர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அண்மையில நடந்த எந்த ஒரு சிக்கல் குறித்தும், குறிப்பா திமுகவை விமர்சிக்கிற நீங்க தூய்மை பணியாளர்களை எப்படி நடந்துச்சு திமுக அரசு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு லேமேனா நம்ம எல்லாருமே பார்த்தது அவங்களுடைய கஷ்டங்களை. யாரோ வந்தாங்க மாமா தூய்மை பணியாளர்களுடைய அந்த பிரச்சனைக்கு, ஒரு சினிமா ஆக்டர்னு இல்லாம எல்லாருக்குமே அந்த வலி புரிஞ்சது, உணர்ந்தோம், நம்ம போய் நின்னோம். ஆனா அதை குறித்து எதையுமே பேசல. உங்களுக்கு தெரியும் ஆணவ படுகொலை தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே ஆணவ படுகொலைகள் அதிகமா இருக்கு. அதை குறித்து சகோதரர் விஜய் அவர்கள் வந்து திமுக விமர்சிச்சு பேசினாரானா இல்ல. ஆனால் தூத்துக்குடி ஸ்னோலின் அவர்களுடைய அம்மா வந்து தன்னை தாய்மாவன் என்று சொன்னார் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அந்த அதிமுகவை ஏதாவது ஒரு இடத்துல கேள்வி எழுப்பினாரா, அவங்களை வந்து பேர் சொல்லி விமர்சிச்சாரா அப்படின்னா இல்ல. காரணம் என்ன அப்படின்னா ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க கூட நம்ம கூட கூட்டணி வச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த பேச்சுல வந்து நமக்கு புலப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படி முழுமையாகவே வந்து சரி பாஜகவை விமர்சிக்கிறீங்க, அதே மதுரையில பக்கத்துல திருப்பரங்குன்றம் சிக்கல் உங்களுக்கு தெரியும். அந்த மலையில வந்து அது கந்தர் மலையா இல்ல சிக்கந்தர் மலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அந்த நிலைப்பாடை குறித்து பாஜக விமர்சனமா இல்ல. ஏன்னா அந்தந்த காலத்துல அந்த பிரச்சனை வரும்போது இவர் ரொம்ப நடுநிலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது ரொம்ப கொடுநிலை அப்படிங்கறத அவர் வந்து இல்ல, நடுநிலைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த பக்கம் இரு இல்ல இந்த பக்கம் இரு, நடுநிலைன்னு ஒண்ணு இல்ல. அதாவது அவர் நினைக்கிற நடுநிலை எப்படின்னா இவங்க வாக்கும் வேணும் அவங்க வாக்கும் வேணுங்கிற அந்த நிலையா அப்படின்னு நமக்கு தெரியல. அது உண்மையா நாம வந்து சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி கொடுநிலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இப்படி எந்த ஒரு பிரதான சிக்கல்கள் குறித்தும் ஒரு தெளிவான பார்வை அவருடைய பின்தொடர்பாளர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தினாரானா இல்ல. ஒரு சினிமால எப்படி வந்து ஒரு டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கதாநாயகன் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுறாரு. அப்படிதான் இருந்துச்சு. அது அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஏற்ற இறக்கம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இல்ல ரொம்ப வந்து ஆக்ரோஷமா ரொம்ப புரட்சிகரமா பேசுறோன்ட்டு எதுல வந்து சுதிய கூட்டணுமோ அதுல கூட்டல. உயிர் வணக்கம் அப்படிங்கறதுல வந்து ஸ்ருதிய கூட்டி அவர் வந்து கையெல்லாம் உயர்த்தி பேசினப்போ டெக்னிக்கலா மனுஷங்களோட சைக்காலஜியை புரிஞ்சவரா விஜய் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கூட வந்துச்சுன்னா மக்கள் நீங்க பேசுறதெல்லாம் எதுவுமே கேட்க போறது இல்லை. ஆனால் உங்களுடைய உடல் பாவனையை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து ஆக்ஷன் கிங்கா ஒரு சிறப்பான ஒரு நடிகரா தான் வந்து நமக்கு தெரியும். விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னால ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஒரு இராணுவம் போல என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டார். இராணுவம் போல வந்தார்களா? ராணுவங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெஸ்பான்சிபிளான ஒரு வார்த்தை, ரொம்ப பொறுப்பு மிக்க ஒரு சொல். அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு தேசிய தலைவனுடைய நிழல் அரசுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குமே, ஆனால் அதை நான் தமிழர் கட்சியில மட்டும்தான் பாக்குறேன். நான் அதை தைரியமா சொல்வேன், ரொம்ப பொறுப்புணர்வோடு அந்த சொல் அதையும் நான் சொல்றேன், பதிவு செய்யறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கட்சியிலையும் இன்னைக்கு 70 ஆண்டு காலம் என்ன சொல்ற மூத்த கட்சி முதிர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த திராவிட கட்சிகளுடைய கூட்டங்கள்ல கூட ஒரு இராணுவ கட்டுப்பாடை நீங்க பார்க்க முடியாது. எதை நம்ம மக்கள் இராணுவம் சொல்றோம் அப்படின்னா வந்த அந்த ஒழுக்கம், ஒரு நான் வந்து அகவணக்கம்னு சொன்ன உடனே ஒரு நிசப்தம் இருக்குல்ல நம்மளோட கூட்டத்துல, அதை உங்களால வேற ஏதாவது ஒரு கூட்டத்துல பார்க்க முடியுமா? முடியாது. அப்படியான ஒரு முன்னுதாரணத்தை நாங்க இங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். எங்க பெஞ்ச் மார்க்கை டச் பண்ண முடியுமா? அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்ல வந்து பயன்படுத்துறதே எனக்கு வந்து நகைச்சுவையா இருக்கு. அதை பயன்படுத்துவதே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனா அந்த கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் இப்படி ஒரு கூட்டத்தை வழிநடத்துவது வந்து அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. சகோதரர் விஜய் அவர்களுக்கு
ஏன் அவர் சொல்லலாம்ல? நீங்க சொன்னீங்க லெட்டர் எழுதினார், அது அவரே சொல்லலாம். இப்ப ஒரு இன்னர் சர்க்கிள்ல நிறைய கூட்டங்கள் வைக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் வைக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கே அந்த நெறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா மேடையில அவங்க அவரை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அவங்களோட எப்படி இன்டராக்ட் பண்ணாங்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை பார்க்கும்போது அவங்களுக்கே அந்த நெறிப்படுத்துதல் அவசியமாகுதோ அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்ப எப்படி நீங்க அந்த ராணுவம் போல அவர்கள் வரல அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றீங்க மருமகளே? எத்தனை நாற்காலி மாமா உடைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் மாவா ஆயிடுச்சா மாமா, மாவா ஆயிருக்கான். அதாவது அவங்க கண்ணீர் விட்டு அழறாங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸ் ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க குடுக்கல அப்படிங்கறத நம்ம செய்தியில படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கேரளால இருந்து அவங்களே இறக்குமதி செஞ்சு இப்ப பயன்படுத்திருக்காங்க. அடுத்த தடவை கேரளாவும் கொடுக்காது, கர்நாடகால இருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நாற்காலாம் துண்டு துண்டா தூள் தூளா மாவா ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அவ பரிதாப நிலையில கத்துறது. எல்லாத்துக்கும் அவங்க காசு வச்சிருக்காங்க, அதை சரி செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மக்களை நடவடிக்கை, இந்த செயல்பாட்டை ஏற்க முடியல. ரிப்பீட்டட் ஆக்ஷன். உங்களுக்கு தெரியும், கடந்த முறை அந்த சிவானந்த சாலையில அவங்க கூட்டம் வச்சாங்க. அது ஸ்டீல் கம்பிகள், அதையே நொறுக்கி உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி முன்பு நடந்த மாநாடுகள் அதுலயும் இதே தான் நடந்துச்சு. சரி, இந்த கம்பியெல்லாம் தாண்டி 10 அடிக்கு வச்சிருக்காங்க, யாரும் ஏற மாட்டாங்கன்னு கிரீஸ் எல்லாம் தடவுனாங்க மாமா. நீ என்ன கிரீஸ் தடவுறது? நீ உங்க பவுன்சரா இல்ல பரம்பரை ரசிகரா அப்படின்னு சொல்லி அதையும் ஏறி தாண்டி வந்த இந்த ரசிகர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமா இருந்தது. இவர்களை நெறிமுறைப்படுத்தாத சகோதரர் விஜய் அவர்கள் என்னத்தை போய் மாத்த போறாருங்கிற ஒரு அடிப்படை கேள்விதான் நமக்கு இருக்கு. இந்த ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படல, இவர்கள் இன்னும் ரசிக மனோபாவத்தோடயே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தோணுது நமக்கு பார்க்கறது. கட்டாயம். அடுத்தது இவங்க எல்லாரும் அந்த மாநாட்டுக்குள்ளேயே மது அருந்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எல்லா கூட்டத்தினுடைய வழக்கமும் இப்ப திமுக அதிமுக கூட்டங்கள்லாம் எடுத்தீங்கன்னா முதல்ல இந்த என்ன சொல்ற ரெக்கார்ட் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப 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 அநாகரிகமான ஒரு தொடக்கம். பெண்களை இதைவிட இழிவுபடுத்துறதோ தலைக்குறைவான ஒரு நடைமுறையோ யாராலும் செய்ய முடியாது. அதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் செய்வாங்களோ அதையே செய்யறாங்க. மது அருந்திட்டு கூட்டத்துக்கு வர்றது, கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் மது அருந்துவதுன்ட்டு ஃபுல்லா அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே மது அருந்துறது. காலையில தொடங்குனதே அந்த திடல்ல ஐயா புசியானந்த் அவர்கள் இங்க பூஜை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பக்கம் எல்லாரும் சாராயம் குடிச்சு நல்ல மங்களகரமா தொடங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னால பார்க்க முடிஞ்சது. சோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவாரு? நம்மளோட கூட்டத்துல பாத்திருக்கீங்களா? மதுவாடையே இல்லாத ஒரு கூட்டம் நடக்குமே ஆனால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான்ங்கிறத ஊடகங்கள் பதிவு செஞ்சிருக்கு. உறுதியா. நீங்க தமிழ்நாடு நாள்னு ஒரு நாள் நம்ம அனுசரிச்சு 2023 if I'm not wrong, அந்த நாள்ல மிகப்பெரிய பேரணி, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பேரணியில கலந்துக்கிட்டோம். நவம்பர் 1, அதுவும் கடும் மழைக்காலம். அவ்வளவு மழை காலத்திலையும் குளிரா இருக்கும். அந்த நேர காலகட்டத்திலையும் ஒருத்தவங்க கூட மதுக்கடையை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மதுக்கடையில நிக்கல, அந்த மதுவாடையை பிடிக்கல அப்படிங்கிறது இது உலக வரலாற்றுல முதல் முறையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியான கட்டுப்பாடு ஒழுங்கு எப்படி வருது? நமக்கு நம்மளுடைய முன்னவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தொடர்ச்சியாக அறிவுறுத்தும் போதும், நமக்கு தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மேடையில சொல்லி கொடுக்கும் போதும், நம்ம அந்த கட்சியில இருக்கோம் அப்படின்னா சீமான் அவர்கள் சொல்றதை பின்பற்றணும் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக வருது. அந்த ஒரு ஒழுங்கை நம்மளும் பின்பற்றணும் அப்படின்னு நமக்கு வருது. அப்படியே குடிக்கிறவங்களா இருந்தாலும் கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டத்துக்கு வரவங்க குடிக்க மாட்டாங்க, கட்டாயம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தை இயற்கையா நம்ம இன்கல்கேட் பண்றோம்ல, அது எப்படி வரும்? எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா, தாய்மாமன் சீமான் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தான் அவங்களுடைய கூட்டம் நெறிப்படுத்தப்படுது அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படிதான் இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான திசையில இளைஞர்களையும் பெண்களையும் அவங்க ஒரு உதிரி கும்பலை உருவாக்குறாரோ. ஒருத்தவர்ல சொல்றாரு மாமா, எத்தனை வருஷம் ஆச்சு கட்சிக்கு அப்படின்னா 30 வருஷம் ஆச்சுங்கிறாரு மாமா கட்சிக்கு ஓஹோ. இதை நம்ம எப்படி பாக்குறது? 30 வருஷமா அவர் ரசிகரா இருக்காருன்னு அர்த்தம்.
30 வருஷமா ரசிகரா இருக்காருன்னு சொன்னா பரவாயில்ல, கட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா 30 வருஷங்கிறாரு மாமா. இதையெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மேட் கிரவுட் வந்து வேற எந்த மாநிலத்திலும், வேற உலகத்துல வேற எந்த நாடுகள்லயும் இப்படியான ஒரு ஒரு போக்கு இருக்குமா அப்படின்னா அது தெரியல எனக்கு. ஆனால் திரையில இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஒரு 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 அவங்கள இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல, ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு உணர்வு மக்கள் மத்தியில எப்படி வருதுன்னா, அவங்கள அங்கேயே இருந்து திரையிலே இருந்து பார்த்துட்டு அவங்க திருப்பியும் களத்துல வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு மனுஷனாவே கருதுறது இல்லை. அப்ப முதல்ல அவர் வந்து நார்மலைஸ் ஆக்கணும். விஜய் அவர்கள், நானும் மக்களோட மக்களா ஒருத்தவர் தான், மக்களிடம் செல், மக்களுடன் வாழ் அப்படின்னு அண்ணாவோட படத்தை மட்டும் போட்டா பத்தாது, அண்ணா சொன்னதையும் செய்யணும். அப்படின்னா முதல்ல அவர் இயல்பாக்கணும். தன்னை ஒரு பெரிய மனிதரா திருப்பியும் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதை உங்களுக்கு புரியுதா? மேடையில ஏறி பேசும்போதும் தன்னை பற்றிய ஒரு புகழாரம், ஒரு போஸ்டிங் தொடர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த விதை கதை, அந்த அவித்த நெல் விதையினுடைய கதையை நான் சீமான் பல மேடைகளை சொல்லியிருக்காங்க. ஆனா அது உள்ளரங்களை சொல்லியிருக்காங்க. உள் கட்சியினுடைய கூட்டங்கள்ல நம்மளுடைய கட்டமைப்பு பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லா ஊர்களுக்கும் போன சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா, என்னுடைய தளபதிகள் வந்து உண்மையும் நேர்மையுமாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துக்காட்ட இந்த கதையை வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அது உள்ளரங்களை சொன்ன ஒரு கதை. அதை பொது மேடையில சொன்னது மட்டும் இல்லாம, சொன்னதுல தவறு இல்லை, அது ஏற்கனவே அது வந்து ஒரு சைனீஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு அது நம்ம இந்த தென்கட்சி சுவாமிநாதன்லாம் அதை பயன்படுத்தி சொன்னது தவறு இல்லை. ஆனால் அதை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. தான் அந்த தளபதி அப்படிங்கறது ஒரு ஒரு போஸ்ட்ஃபுல்லா ஒரு தற்பெருமையா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். முழுக்க இந்த தளபதி இருப்பேன், இந்த தளபதி வருவேன், யாரு சொன்னாலும் நான் வந்து கண்டுக்க மாட்டேன். அரசியல் விமர்சகர்லாம் பல விதமா பேசுவாங்க. ஆனா இந்த கூட்டம் நாளைக்கு ஓட்டா மாறும், நமக்கு அதுக்கு வந்து கோட்டைக்கு போவோம், இதுதான் நம்மளோட ரூட்டு அப்படின்னு சொல்லி அடுக்குமொழி வசனங்கள்னு சொல்லி இது போல பேசின விஜய் தமிழக மக்களுக்கு வந்து நான் இதெல்லாம் செய்வேன், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இது, தமிழக வெற்றி கழகத்தின் கோட்பாடு இது அப்படிங்கிறது மாதிரி எதையுமே வந்து முன் வைக்கல. பாருங்க மேம், அவர் சொல்றாரு, அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாங்க முன்னாடியே போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து நாங்க கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறாரு. அவர் வீட்டு வாசல்ல எத்தனை பேர் மாமா நின்று இருக்கிறாங்க? ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைங்க, எத்தனை பேர். ஒரு வாய் தண்ணி கொடுத்துருப்பாரா மாமா அவரு? அது சரி, ஒரு வாய் தண்ணி கொடுத்துருப்பாரா? வீட்டுக்கு வாசல்ல நின்று இருக்கிறவங்களை வந்து எட்டி பார்த்துருப்பாரா? இவர் எப்படி எல்லார் வீட்லயும் போய் இருக்க முடியும்? இல்லை, அதுதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அவர் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு தன்னோட ரசிகர்களை சொல்றாரு. ஒருவேளை இருக்க கூட இருக்கலாம். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க அந்த எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த ரசிகன் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ரொம்ப எளிமையா எடுத்துக்க முடியாது. திரைத்துறையில நீங்க மக்களை என்டர்டெயின் பண்றீங்கன்னா வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நீங்க அதை பண்ணிட்டு இருந்தீங்க, அதை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அரசியல் களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா மக்களுடைய நல்வாழ்வுக்காகத்தானே வந்திருக்கிறீங்க. அப்ப மக்கள் படக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் புரிந்தவராக, உணர்ந்தவராக செயல்படுவது தானே மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு வழியா இருக்கும். அப்படி எது ஒண்ணுமே பண்ணாம நாங்க வந்து மக்களோடயே இன்டராக்ட் பண்ண மாட்டோம், மக்கள் கிட்டேயே போக மாட்டோம், நாங்க சொஃபஸ்டிகேட்டடா பனையூர்ல உள்ளதான் இருப்போம். யாருக்கு பிரச்சனைனாலும் அவங்க தான் போய் சகோதரர் விஜய் அவர்களை போய் பார்க்கணும். ஆனால் நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருவோம், நாங்க வந்து எல்லார் வீட்லயும் இருப்போம் அப்படின்னா இது எப்படி? உங்களால அஜித் குமாருக்கு போக முடிந்தது, ஆனால் கவின் குமாருக்கு போக முடியல அப்படிங்கும் போது இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது அரசியல் வந்து ஆபத்தான ஒரு செயல். இவர் ஒரு துரோகம் செய்யறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஜனநாயகன் என்ற பேர்ல படம் நடிச்சிருக்கலாம், ஆனால் உண்மையாகவே இந்த ஜனநாயகத்திற்கு இவர் செய்வது நான் துரோகமா பாக்குறேன். ஒரு முழு அரசியல்வாதியா இவர் இன்னும் உருமாறல. குறிப்பா அதற்கு டைம், நேரம், காலம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த நூற்றாண்டுல இன்னைக்கு வந்து புதிதா களத்துக்குள்ள அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருப்பாங்களா? அது சரி. ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் கூட இன்னைக்கு அரசியல் அப்படின்னு சொல்லி நகரும் போது அவங்க கட்டாயம் ஒரு குறைந்தபட்ச ஆய்வாவது பண்றாங்க. எதற்கு நம்ம அரசியல்ல பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஆய்வு பண்றோம். எதற்காக நம்மளுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சோசியல் சிவிக் ஸ்டடீஸ்லயே நம்ம படிக்கிறோம்.
ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு புரிதல் இல்லாம உங்களுடைய மனதுல இந்த ஹார்ட் டு ஹார்ட் பேசுறேங்கிறதெல்லாம் போய் முழுக்க முழுக்க A4 ஷீட்ல யாரோ எழுதி கொடுக்கறத பேசுறாருங்கிறது தான் எனக்கு புரிந்து கொள்ள முடியுது. அதனால நீங்க மக்களுடைய உணர்வாக பிரதிபலிக்கல அப்படிங்கிறத பார்த்த ஒவ்வொருவருக்கும் புரிந்திருக்கும். எழுதி கொடுத்தவங்களுக்கு கூட நாலேஜ் இல்லை, மக்களை பத்தின அக்கறை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? முழுக்க முழுக்க தானவன் சீமான் அவர்கள் பேசியதும் முதல்ல நிறத்தையும் கருத்தையும் காப்பி அடிச்சாங்க மாமா. இன்னைக்கு என்ன நிறம் என்ன கருத்து ஏன்னா உங்களுக்கு தெரியாதா நம்ம கட்சியினோட நிறம் என்ன? ஆனா இன்னைக்கு வந்து ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவுடைய அந்த நினைவு நாளப்ப பாக்குறேன் ஒரு பொண்ணு கட்சி கொடியை கொண்டுட்டு இப்படி வந்துச்சு. ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா எங்க கலரை பார்த்து தெரியலையா? எனக்கு எவ்வளவு நாளா நாங்க வந்து இந்த கட்சியினுடைய நிறத்தை வச்சிருக்கோம், நம்மளுடைய நிறம் தானே இந்த சிவப்பும் இந்த மஞ்சளும். இந்த நிறத்தை எடுத்துக்கிட்டா கருத்து உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய உறுப்பினர் அட்டையில நம்ம முதல்ல போட்டது. அதையே அவர்களும் வழிமொழிந்தார்கள். சரி, அது வள்ளுவன் கொடுத்த குரல், நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை, எல்லாருக்கும் பொதுவானது, நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தாங்க சீமான் அவர்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசணும்னு முயற்சி பண்ணதாக இருக்கட்டும். பொதுவா அவர் வந்து சினிமாலேயே வந்து பலரையும் உதாரணத்துக்கு எடுத்துதான் நடிப்பார் போல இருக்கு. அதை பலரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அரசியல் தளத்திலும் சீமான் அவர்களை ஒரு ரோல் மாடலா எடுத்தா பரவாயில்லை. ஆனா அதே வந்து நீங்க ஒரு நகைப்புக்குறியா வந்து மாத்தி அவரை வந்து ஏளனம் செய்யணும்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து கவலையா இருக்கு. அப்ப அவங்க கட்சியில வந்து பயணிக்கிற மாநில பொதுச் செயலாளர் தமிழை வந்து ரொம்ப மோசமாக வந்து உச்சரிக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ் மொழி, தமிழர் இனம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதை உயிரின் மேலாக மதிக்கிற கட்சியாக இருக்குது. இப்படி கட்சியின் முதன்மை பொறுப்பாளர்களை தமிழை இழிவு செய்வதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு திராவிடத்தை வந்து முடிந்த அளவுக்கு வந்து அவங்க அழிச்சாங்க. இப்ப இவர் வந்து கூடுதலா வந்து தமிழை அழிக்கிறாரு, முழுசா வந்து அழிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்ல வந்து அவங்களுடைய அறிக்கைகள் எல்லாம் விடும்போது வெளியில விடும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு 16 ஆண்டு காலமாக நம்ம தமிழ் மொழி இப்படி அழிஞ்சிட்டு இருக்கே, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்களால என்ன சொல்றது, இன்னும் பல ஆண்டுகள், எத்தனையோ 5000 ஆண்டுகள்னு சொல்றாங்க, சில பேர் 50,000 ஆண்டுகள்னு சொல்றாங்க. அவ்வளவு தொன்மை மிக்க பழமொழிய தொன்மை மிக்க மொழிய நாம வந்து இன்னைக்கு வந்து தமிழ் மீட்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம உங்களுக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும், இப்படி பல கோவில்கள்ல வந்து தமிழ்ல குடமுழுக்கு சொல்லி ஆகணும், ஏன்னா தமிழ் அழியுது அப்படிங்கிற முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக இந்த காலத்துல இருந்து நம்ம வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சர்வசாதாரணமா ஒரு அறிக்கை விடுறத ஒரு கலோக்கியல் தமிழ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அது ஒரு ப்ராப்பரான தமிழ் இல்லை, இலக்கிய தமிழ்ல நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா குறைந்தபட்சம் ஒரு செறிவான ஒரு மொழியில இருக்கணும்ல. நம்ம ஒரு அஃபீஷியலான ஒரு கட்சியினுடைய இதுல இருந்து வரக்கூடிய ஒரு அறிக்கை ப்ராப்பரா இருக்கணும்ல, சரியா இருக்கணும்ல. அதுலயே நீங்க வந்து ஒரு தங்கிலீஷ கலந்து தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. புதிதா வந்தவர்கள் இன்னும் எவ்வளவு கவனமா எடுத்து பண்ணணும். யாருக்கான ஆட்சின்னு நீங்க சொல்லி முன்னுக்கு வரீங்க? தமிழர்களுக்காகத்தானே பண்ண போறேன்னு சொல்லி வரீங்க. தமிழர்களுக்காக உருவான கட்சின்னு சொல்லி தானே வரீங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப, அதுவும் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் அவர்களுடைய வாயிலிருந்து வர்றது தமிழே இல்லை, அது என்ன மொழின்னே நமக்கு தெரிந்து கொள்ள முடியல. வணக்கம்ங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவரது கால் வந்து தரையில நிக்கல அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். கால் தரையில நிக்கல, வாயெல்லாம் கொளறுது. இன்னும் அவர்களை வந்து செறிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய அளவுல இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், பணபலம், இது எல்லாத்தையும் வைத்து அவங்களை இன்னும் நிறைய வந்து செறிவுபடுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயனுடைய அரசியல் வருகையை ஊடகங்கள் கொண்டாடுது. கருத்து கணிப்புகள் எல்லாம் 2026 அவர் வந்து ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு வந்து சொல்லுது. உங்கள் பார்வை என்ன?
இல்ல அது வந்து நம்ம கடந்த காலத்துல நிறைய திரைத்துறையில இருந்து நபர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்களை விடலாம் ஒரு பெரிய, இன்னைக்கும் வந்து இத்தனை 50 ஆண்டு காலம் நிறைவு பெற்றாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச்லயே தான் இருக்கிறாரு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். உலக புகழ் பெற்ற நடிகர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரே வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத எவ்வளவு ரொம்ப விரும்பினாரு. ஆனா கடைசியில அரசியலுக்கு வரல, திரும்பி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது, அவர் ஆய்வு பண்ணாரு. திரையில இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே வாக்காளர்களா மாற்ற முடியாது, ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சது. அதே போன்றுதான் ஐயா டிஆரா இருக்கட்டும், இல்ல சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், பாக்கியராஜ் அவர்களாக இருக்கட்டும், கார்த்தி அவர்களாக இருக்கட்டும், இல்ல எம்ஜிஆர் அவர்களே தோல்வியை 2 முறை 1980 காலகட்டத்துல அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால படிக்க முடியுது. உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் தோற்று இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால படிக்க முடியுது. எல்லாருக்கும் வெற்றி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது. ஆனா வந்தா நான் சிஎம்மா மட்டும்தான் வருவேன் அப்படின்னு நினைக்கிற போக்கு தேர்தலை நோக்கி, வெற்றியை நோக்கி, வாக்குகளை நோக்கி மட்டும்தான் விஜய் அவர்கள் குறிவைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புலப்படும். எந்த நம்பிக்கையில அந்த குறியை வைக்கிறார் அவர்? நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன்னு உறுதியா சொல்றாரு. உழைக்கல, மக்கள்கிட்ட போகல, எந்த ஒரு பொது பிரச்சனையிலையும் தலையிடலை, இதுவரைக்கும் கொள்கை சொல்லலை, என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இயங்குறோங்கிறத சொல்லலை, தன்னை பின்பற்றுகிற ரசிகர்களை ஒழுங்குபடுத்தலை, அவர்களை வந்து உதிரியாவே வச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் ஆயிடுவேன்னு எப்படி சொல்றாங்க? அதுதான் நம்ம தங்கம் சீமன் அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு. மக்களுடைய அறியாமை, மக்களுடைய ஏழ்மை, மக்களுடைய மறதி, இது 3த்தையுமே வந்து முதலீடா வச்சு வாக்குகளை அறுவடை செய்வது திராவிட கட்சிகளுடைய வழக்கம். அதையே வழிமொழிகிறாரோ சகோதரர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐயம். அப்ப அதற்கான தேர்வா அவர் அரசியலை வந்து பார்க்கிறாரோ அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்கு. நான் நல்லது செய்ய வரேன் அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, வெற்றி பெற்றவர்கள் பின்னாடி நிற்பதுதான் வந்து அரசியலா? இல்லையே. நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல அத்தனை பேர் வெற்றி பெறாங்க, அவங்களுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி வந்து நின்று இவங்க எல்லாம் எங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு வெற்றிக்கு பின்னாடி நிற்பதல்ல அரசியல். உண்மையாகவே தாழ கிடப்போரை தற்காது நிற்பதே அறம் அப்படின்னு நம்மளுடைய வைகுந்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது போல, அப்படி விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு, பின்தங்கியவர்களுக்கு, குரலற்றவர்களுக்கு குரலாய் ஒழிப்பது தான் ஒரு அரசியலுக்கு வருவதற்கான அழகுன்னு நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், பள்ளி மாணவர்கள், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கிறது, கேடயம் கொடுக்கறது, இது கிடையாது அரசியல். உண்மை ஒரு 10 பேருக்கு படிக்க வச்சுட்டு போயிடலாமே. சகோதரர் விஜய் அவர்கள்ட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, பண்ணலாம். அப்போ அவருக்கு தொடர்ச்சியா அந்த புகழ் தேவைப்படுது, அது வந்து ஒரு போதையா மாறிடுச்சு. அப்ப அது தேவைப்படுது அப்படின்னா அரசியல் ஒரு நல் வாய்ப்பு அப்படின்னு அவர் கருதி வருகிறார். அரசியல்னா என்னங்கிற புரிதல் இல்லாம வருவதன் விளைவு இன்னைக்கு வந்து இப்படி நடக்குதோ அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னும் நிறைய செய்யலாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கொஞ்சோன்னு கூகுள் எடுத்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னா, எதற்கு நமக்கு வந்து இந்த சமூக அரசியல் மேல அக்கறை வேணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். நம்ம ஒரு வாக்கு அப்படிங்கிறது அவசியம், எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவுதானே, அதுதானே அரசியல். ஒருத்தவங்க பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னா ஏன் அந்த பிரச்சனையில நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், நாம இதுல இருந்து அவர்களுக்கு எப்படி தீர்வு கொண்டு வரலாம்ங்கிறது தான் அரசியல். அதை விட்டுட்டு சொஃபஸ்டிகேட்டடா, ரொம்ப ரொம்ப பண்ணையார்த்தனமா என்னுடைய போக்கு நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கும், மாநாடு போடுவோம், மேடை ஏறி வருவோம், ரேம்ப் வாக் நடப்போம், கிரீஸ் மேல ஏறி நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்கள் வந்தாலும் தூக்கி கீழே போடுவோம் அப்படிங்கிற இந்த மாதிரியான அணுகுமுறைகள் வந்து சகோதரர் விஜய் அவர்களை ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி கூட இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒருவேளை வந்து அவர் நாளைக்கு வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு வைங்க, அவரால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க ஃபண்டமெண்டலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அடிப்படையில உங்களுக்கு வந்து எதற்காக தேர்தல், எதற்காக அரசியல், எதற்காக மக்கள் நலன் அப்படிங்கிறதே புரியாம ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? சகோதரர் புசி ஆனந்த் அவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவரால் என்ன வந்து நிர்வாகம் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது. இவர் ஒரு இவெண்ட் பிளானர், அதுல நம்மளுக்கு நல்லா புரிஞ்சது. ஆதவர்ஜுனா அவர்களுடைய ரோலே எடுத்துட்டீங்க அப்படின்னா விசிகாவுக்கு கூட்டத்தை வந்து கூட்டி காமிச்சாரு. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு பண்றாரு. அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற ஒரு ஆளுன்னு தெளிவா புரியுது. இப்போ அவ்வளவுதான். விசிகாவுக்கு எப்படி கூட்டத்தை கூட்டணுமோ மது ஒழிப்பு மாநாட்டுக்கு, அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு மாநாட்டை நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு அவர் இதை பண்ணிட்டு போறாரு. ஆனா இதற்கு பின்னாடி
உங்களுக்கு தெரியும், ஆனா எத்தனையோ மரணங்கள் வேற நடந்திருக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. தண்ணீர் இல்ல அங்க, குடிநீர் அங்க வந்து சரியா வந்து விநியோகம் பண்ண முடியல அவங்களால. அவங்க பேசுறதெல்லாம் கூட செகண்டரி, இவங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கூட்டத்தையே சரி பண்ண முடியாதவங்களால எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. மக்கள் வந்து விஜய் அவர்களை பார்ப்பதற்காக இந்த கூட்டம் கூடுதே, அந்த கிரேஸ் இருக்கே தவிர்த்து அவர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யக்கூடிய நேரத்துல கட்டாயம் அவர்களுடைய கவனம் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். எத்தனையோ பாடம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு சிக்கல்ல நம்மளுடைய மக்கள் அல்லல்பட்டு இருக்காங்க. அது வந்து காவல்துறையா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம செவிலியர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய வேதனை ஓட்டு போடும்போது கட்டாயம் சிந்தித்து அவர்கள் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தினாதான் அவங்களுக்கான சரியான அரசியல் இங்க அமையும் அப்படிங்கிறதுல புரிதலோட இருப்பாங்க. அப்படிங்கிறனால இது வெறும் ஒரு சினிமா, ஒரு திரைக்கலைஞருக்கு வந்த ஒரு கூட்டம், அவருக்கான ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுமே. இந்த மாநாடு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்குமான சந்திப்பா கருதுறீங்களா? இந்த கூட்டத்துக்கே நீங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே. ஒரு நார்மல் கான்சர்ட், ஒரு ARR கான்சர்ட், ஒரு GV பிரகாஷோட கான்சர்ட் அப்படின்னா எவ்வளவு மக்கள் வருவாங்க நமக்கு? இதை விட அதிகமா வருவாங்க. அப்ப இதை நான் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படித்தான் அந்த ரசிகர்களுமே நடந்துட்டாங்க. யார் ஒருத்தவங்களுக்குமே ஒரு புரிதலோட வந்து இங்க என்ன நடக்குது, அடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு, அரசியல் அவருடைய நகர்வு என்ன இருக்க போகுது, இவர் திமுகவையும் பாஜகவையும் எந்தெந்த விஷயத்துல எதிர்க்கிறாரு அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவங்க பார்க்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு வார்த்தையை கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் கவனிக்கல. அவர் பேசும்போது நம்மளுடைய கூட்டங்கள்ல சீமான் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியும் பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆழமா கவனிப்பாங்க. நான் அந்த கூட்டத்தையே கலந்துக்கலனாலும் நான் வந்து லைவ்ல பார்ப்பேன், மாமா என்ன கருத்து இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்னா ஒரு வகுப்பறை போலத்தான் இருக்கும். ஒரு லெக்சரர், ஒரு ஒரு விரிவுரையாளர்களுடைய வகுப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அதுல அவ்வளவு டேக் ஹோம் இருக்கும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம அந்த கருத்தை திருப்பி எடுத்து தேடி பார்த்து ஆய்வு பண்ணி அதை குறித்து நம்ம வாசிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கும். அப்படித்தான் நம்மளுடைய கூட்டங்கள் இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன சொல்றது, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி ஒரு மாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தொடக்கம் இல்லாம, ஒரு சப்ஜெக்ட் இல்லாம, ஒரு கன்க்ளூஷன் இல்லாம இவ்வளவு கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டமும் கவனிக்கல. அங்க இருந்தவங்க முழுக்க கூச்சலிட்டு தான் இருந்தாங்க. சகோதரர் விஜய் அவர்களும் அவர்களுக்கு ஏத்தது போல ரியாக்ஷன் ஆக்ஷன் நல்லா இருந்ததே தவிர்த்து அந்த கருத்துகள்ல வந்து ஒரு சரிவில்லை. இல்லை, எம்ஜிஆர் அவர்களை புகழணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் வந்து விமர்சித்து தாழ்த்தி பேசிவிட்டார் இப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுது. எம்ஜிஆர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்த கட்சி இன்னைக்கு எங்க நிக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பி விட்டாரு. உடனே இபிஎஸ் அவர்கள் கூட கேட்டாங்க, எங்க இருக்குன்னு கட்சி எங்க இருக்குன்னு கூட தெரியாம தான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. நான் கூட வியப்பா தான் பார்த்தேன். ஏன்னா உடனடியாக கவுண்டர் கொடுக்கறதெல்லாம் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் நல்லா எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். நானும் சீமானவர்கள் ஸ்பான்டேனிட்டி கிங், அவருக்கு யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்க தேவையில்ல. உடனே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் அதற்காக ஏதாவது ஒண்ணு வந்து பதில் வச்சிருப்பாரு. அந்த பதில் இப்படி யோசிச்சாரா அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தன்னிகர் இல்லா ஒரு தலைவன், ஒரு அரசியல் கட்சி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் அதுதான் இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சி எங்க இருக்குன்னு கூட தெரியாம அவர் வந்து பேசுறாரா அப்படிங்கிற மாதிரிதான் நான் பார்த்தேன். மாமா அது வந்து அந்த கட்சியை இழிவுபடுத்துறதா அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப கொந்தளிப்படைஞ்சாங்க. அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு இடத்துலயும் அதிமுக குறித்து அவர் வந்து குறிப்பிட்டோ எதையோ ஒன்றும் பேசவோ இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இறுதியில அவங்க டிசம்பர் வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் சாஃப்டா போய் அவங்களோட சேர்ந்து ஏதாவது பணி செய்யலாம் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாநில பொறுப்பாளரா நீங்க வந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டு மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க. அவருக்கு கிட்டத்தட்ட எந்த தகுதியும் இல்லை அரசியல்வாதி ஆகிறதுக்கு, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து ரசிகர்களை சந்திச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி விஜய்க்கு திரளுகிற அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுதா? ஏன் அந்த கட்சி மேல இவ்வளவு விமர்சனங்களை அந்த கட்சியின் தலைவரும் வைக்கிறாரு, நீங்களும் வைக்கிறீங்க? இல்ல இப்ப
நடிப்பதொன்றே நாடாளுவதற்கான தகுதியாக மக்கள் எடுத்துக்க கூடாது. நாங்க வந்து மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அப்படி கூட குறைத்து மதிப்பிட வேணாம். நாம ரொம்ப 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 அரசியல் தெளிவு, அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டமா நம்ம இருக்கிறோம். அரசியல்னா என்ன, எதற்கு தேவை அப்படிங்கிறத புரிந்த ஒரு இளைஞர் கூட்டமாக நம்ம இங்க இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம அவங்கள பத்தி பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்ல. ஒரு விழுக்காடு வாக்கு கூட நாம் தமிழர் கட்சிக்கு போடக்கூடியவர்களுடைய வாக்கு கட்டாயம் வேற யாருக்கும் போய் சேராது அப்படிங்கிறத கடந்த காலத்துல எல்லா தேர்தல்களும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஈரோடு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இவங்களுடைய கூட்டத்தை பார்த்து அச்சப்படுறதெல்லாம் இல்லை, ஒரு கவலை, ஒரு வேதனை. தமிழ் சீமான் அவர்கள் 16 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வந்து ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்தி நெருப்படுத்திட்டு வராரு. திராவிடம் ஒண்ணு இல்லவே இல்லை, தமிழ் தேசியம் தான் உலக வளர்ச்சிக்கான ஒரு உகந்த கருத்தியல் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு வராரு. அப்படி இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் எனக்கு ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் கேட்க தான் தோணுது, திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்க தோணுது. அப்ப அது ஒரு பெரிய ஒரு மன வலி, அது ஒரு பெரிய நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் அதை பார்த்து நம்ம அச்சலாம் படலை, நல்ல அதை வந்து நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா அவன் சீமானவர்கள் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அரசியல் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கட்சியை தொடங்கியவர் தான் அவன் சீமான் அவர்கள். அதே மாதிரி இவ்வளவு காட்டமாக ஒரு பிரதமரை மோடி அவர்களையோ இல்லை ராகுல் காந்தி அவர்களையோ விமர்சிச்சு ஒரு தலைவர் இருக்குமே ஆனால் அது வந்து தாமன் சீமான் அவர்கள் தான். அப்படி இவங்களுக்குலாம் பயந்து நான் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாமன் சீமான் அவர்கள் பயந்து இருக்கிறாங்களான்னா இல்லை. அதனால இவங்களோட கூட்டம் நம்மளை அச்சப்படுத்திடுமா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே சொன்னது போல எல்லா சினிமா துறையில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த லைம் லைட்ல இருக்கிறவங்களுக்குமே கூட்டம் இந்த மாதிரி தான் கூடும். இப்பெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்க்கே கூட்டம் கூடுது. அதைத்தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு தம்பி கூட அழகா சொன்னாரு, இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். காலையில வந்து மெசேஜ் வருது, திருப்பி சாயந்தரம் தான் வந்து திட்டுற மெசேஜ் வருது தாவேக்காரன்ட்டு வந்து. என்னன்னு பார்த்தா இடைப்பட்ட காலத்துல அவன் ஸ்கூலுக்கு போயிடுறான். அந்த மாதிரி இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிரௌடா நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கா. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆந்திராவில் வந்து மதிப்புக்குரிய சிரஞ்சீவி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு மேல வந்தாங்க. இறப்புகள்லாம் கூட நடந்தது. ஆனா அது வந்து ஓட்டா மாறல. அவர் தோல்வியை சந்திச்சாரு. அது போல வந்து இது போல கூடுகிற கூட்டங்கள் வந்து வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி மேல என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க சமீபத்துல ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்காக முதலமைச்சரை போய் சந்தித்த பிறகு நீங்க திமுகவின் சார்பில் நின்று தம்பி விஜயை கடுமையா தாக்குறீங்கிற குற்றச்சாட்டை இணையதளங்கள்ல முன்வைக்கிறாங்க. இல்லம்மா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்களை வரவேற்றோம். வாங்க, இன்னொரு ஒரு ஹோப்பா இருப்பீங்க, இங்க இருக்க மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பா இருப்பீங்க கட்டாயம் அப்படின்றத மாமா சொன்னாங்க. வரவேற்றாங்க, தோல்ல தட்டி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் தம்பி அண்ணன் அப்படிங்கிற உறவு முறை இருக்கத்தான் செய்யுது. ஆனா கொள்கை ரீதியா நம்ம மாறுபடுறோம். அவர் கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வரவேற்றோம். ஆனால் கொள்கைக்கு எதிராக என் தாயே வந்தாலும் நான் தடுப்பேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கு. அதனால அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் போதே அங்க தோத்துட்டார். இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், காமராசர் அவர்களையும் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு, இந்த பக்கம் அண்ணா அவர்களையும் புகழ்ந்து பேசிக்கிறாரு. இன்னைக்கு மாநாட்டில் அண்ணா அவர்களையும் வந்து பதாகையிலும் வச்சிருக்கிறாரு. ஐயா காமராசர் அவர்களை வீழ்த்திய ஆண்டு தான் 1967. அப்ப அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அப்போ அவர்களுக்கு ஒரு புரிதலற்ற போக்கு இருக்கு, எல்லாமே முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வை. ஒரு பக்கம் வந்து அரசியல் சாசனத்தை எரித்தவர், இன்னொரு பக்கம் அரசியல் சாசனத்தை வகுத்தவர். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு மிக்சர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் காப்பி, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா நம்ம பெஸ்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு தோற்று போன ஒரு தத்துவமாக மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. பெரியாரை வந்து நடுவுல வச்சு இந்த பக்கம் அம்பேத்கரையும் இந்த பக்கம் காமராஜரையும் வச்சிருக்காங்க. நடுவில் வைக்க வேண்டியது அம்பேத்கரா அல்லது ஈவேராவா? கட்டாயம் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு உலக வளர்ச்சி கோட்பாடுகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாதியா என்பது எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் அது வந்து வேறறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியல் சாசனம் வழியாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா ஐயா பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம திருப்பியும் வாசித்து எடுத்து ஆழமா பார்க்க போனோம் அப்படின்னா,
பல இடங்கள்ல வந்து தமிழை வந்து அவர் கொச்சையாக பேசியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாகவே அவர் வந்து சாதி ஒழிப்புக்காக நின்றவர், அவர் தான் வந்து பேட்ரன் ஆஃப் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய மண்ணில் இந்த சாதி தீண்டாமை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்க அளவுக்கு சாதிய கொடுமைகள் இங்க அழிக்கப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் வந்து கவின் போன்றவர்கள் கொலை பண்ணப்படுறாங்க, இன்னைக்கும் வேங்கவயல் போன்ற சம்பவங்கள் நடக்குது, இன்னைக்கும் பைக் ஓட்டினா வெட்டக்கூடிய சூழல் நடக்குது, இன்னைக்கும் பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களால ரொம்ப இயல்பா போய் படிச்சுட்டு வர முடியல. மேல் சாதியினரும் கீழ் சாதியினரும் ஒரே சமமாக போய் படிச்சுட்டு வர்றதுக்கான ஒரு சேஃபான சூழல் இன்னைக்கும் இல்லை. அப்படிங்கும் போது ஐயா பெரியார் அவர்களுடைய சாதனை என்ன அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அந்த இழிவை வந்து போக்கணும் அப்படிங்கிறத பல இடங்கள்ல குறிப்பிட்டு அவர் ஒரு வாழும் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய கட்டுரைகள்லேயே அவர் எழுதிய பத்திரிகைகளே, குடியரசு, விடுதலை போன்ற பத்திரிகைகளே நம்மில் கீழானவர், அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். நம்மில் கீழானவர்கள் அப்படின்னு பதிவு செய்யும் போது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையா இன்னைக்கு தோன்ற கேள்வி, நம்மில் கீழானவர்கள் யாரு? அப்ப கீழானவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்ப நம்மனா அந்த நம்முக்குள்ள யாரெல்லாம் அடங்குறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயல்பான கேள்விகள் நமக்கு வந்து அது ஒரு ஆதிக்க சாதி பார்வை அப்படிங்கிறது நமக்கு நிரூபணம் ஆகுது. அதனால அவர் ஒரு பிராண்ட் ஐக்கனா மாத்திட்டாங்க. தொடர்ச்சியா அவரை பேசி 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 அவர் தான் வந்து திராவிடம் அப்படின்னு ஆக்கி திராவிடத்தினுடைய கேடயமா பெரியார் இவர் அவர்களை வந்து முன்னிறுத்தி இன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் அவரை வந்து முன்னிறுத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு திராவிடத்தையும் சமூக நீதியையும் முன்னுக்கு வைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அவர் சொன்ன கோட்பாடுகளை நிறைவேற்றிருக்கிறார்களான்னா இந்த 60 ஆண்டு காலத்துல செய்யல அப்படிங்கறதுதான் நிதர்சன உண்மையா இருக்கு. அமர்த்தியா சென் எக்கானமிஸ்ட் சொல்றாரு, கேரளாவும் தமிழ்நாடும் தனி நாடாக இருந்தால் இந்தியாவை விட வளர்ந்த நாடாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 60 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக 2 திராவிட கட்சிகளும் ஆண்டும் இன்னைக்கு நம்மளால அப்படி எதுவுமே சொல்லிக்க முடியல. இன்னைக்குமே வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சமூக பிரச்சனைகள், இந்த சாதிய பிரச்சனைகள் நடந்துதான் இருக்கு. அப்ப சாதியும் மதத்தையும் ஒரு விஷயமா இங்க பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி தொடர்ச்சியாக அரசியல் நடந்துட்டு தான் வருது. அதனால இதற்கு மாற்று திருப்பியும் திராவிடம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு இங்க சிக்கலா இருக்கு. தமிழ் தேசியம் இதை வேற இருக்கும். தனித்தனியா சாதிகளா பிரிஞ்சு நிக்கிறவங்கள நீங்க யாரும் ஒவ்வொரு சாதி கிடையாது, நீங்க எல்லாரும் நாம் தமிழர்கள் ஒரே கூட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் நம்மளுடைய மொழி இனத்தை முன்னிறுத்தி அதனை வந்து